ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட கோகுலாஷ்டமி, அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வருது, அந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும், அந்த கோகுலாஷ்டமியை வழிபடும் செய்யும் முறை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விரத நாள், பண்டிகை நாள்லாம் பற்றி உங்களுக்கு ஏன் நான் வீடியோ போடுறதுன்னா, நம்ம என்ன தான் குழந்தை பாக்கியக்கு முயற்சி பண்ணாலும், எவ்வளோ விஷயம் நம்மளே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், என்ன பண்ணாலும் அந்த கடவுளோட அனுக்கிரகம் அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கடவுள் பக்தி, பிரேயஸ், ஆன்மீகம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கோகுலாஷ்டமி வரப்போது அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும், அதுபடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த கோகுலாஷ்டமி வந்து என்னென்னா, நான் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணேன், எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடச்சிது, அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கேன். இது வந்து 100% ட்ரூ. ஸோ நான் எத்தனை வருஷம் நான் அந்த மாதிரி இருந்தேன், எப்போ எனக்கு வந்து பேபி, இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோகுலாஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும், நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் வழிபடும் பழக்கமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அட்வான்ஸாக வந்துனா போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் குழந்தைக்காக இருக்கவங்க ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் பார்த்து நல்லாவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கோகுலாஷ்டமி எப்படி வழிபடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறை, நான் ஃபாலோ பண்ண மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர சனிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. அதாவது 16ஆம் தேதி வர சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் வந்து வருது. ஸோ சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வந்து நடக்க போகுது. இந்த கோகுலாஷ்டமி பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக ஆவணி மாதம் ரோஹி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் தான் வரும். பட் இந்த தடவை வந்து ஆடி மாதம்லேயே வருது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களால் 16ஆம் தேதி கொண்டாட முடியல அப்படின்னா 17ஆம் தேதியும் வந்து நீங்கள் கொண்டாடலாம். அன்றைக்கும் வந்து அந்த நட்சத்திரம் இருக்குது. பட் இருந்தாலும் 16ஆம் தேதியே கொண்டாடுறது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே வருது அப்படின்றதுனால அன்றைக்கி எல்லா கேலண்டர்லேயும் எல்லா இதுலேயுமே வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்ல போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு தூரம் வந்து நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக முருகனை வேண்டுமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணனையும் வேண்டணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தான கோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தனம் அப்படின்னாலே குழந்தை. அப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய அந்த ஒரு தெய்வம்னா அந்த சந்தான கோபால கிருஷ்ணன். ஸோ அந்த சந்தான கோபாலனை நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம வீட்டில் வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடணும் அப்படின்னு நிச்சயமாக அடுத்த வருஷம் அதே மாதிரி அழகாக ஒரு குட்டி கண்ணனே நமக்கு வந்து குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்றது முழு நம்பிக்கை. நான் கண்டிப்பாக நம்பினேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினேன். ஸோ நானும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணேன். நான் ஏன் பண்ணேன்னா, எங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து என்னென்னா குலதெய்வமாக கொண்டாடுவாங்க. ஸோ வருஷம் சிறப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பட் நான் வந்து என்னென்னா நினச்சேன், எனக்கு அடுத்த வருஷம் குட்டி கண்ணன் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வருஷம் நான் ப்ரெக்னெண்ட்டாக வந்தேன்னா கோகுலாஷ்டமி வந்து என்னென்னா 8ஆவது மாதம் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி என் கையால் எல்லாமே பண்ணினேன். அதுக்கு அடுத்து இந்த வருஷம் நான் வந்து என்னோடய கண்ணனையை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஸோ வந்து இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக நம்பணும். இது வந்து கண்கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஈவன் எனக்கும் வந்து என்னென்னா நடந்திருக்கு. நிறைய பேர் நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கோகுலாஷ்டமி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் மிக எளிமையாக என்ன ஃபாலோ பண்ணுறோம், அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன வந்து சாமிக்கெல்லாம் படைச்சேன், எப்படி வந்து சாமியை ரெடி பண்ணினேன், நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி பண்ணேன், செகண்ட் வருஷம் எப்படி பண்ணினேன், ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணுறத நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தான் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கேட்டு நான் பண்ணினது. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் நான் வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணது கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து என்னென்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வீடை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும். முன்னாடி நாளே நீங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வந்து என்னென்னா துவைச்சி எந்த பெட்ஷீட்டு எல்லாமே துவைச்சி எந்த அழுக்கு துணி அந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா கடவுளை நம்ம வந்து வீட்டுக்கு வர வைக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த வீட்டில் வந்து எந்த மாதிரி வந்து நல்லது நல்லா வச்சுருக்கணும், எந்த கெட்டதும் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு க்ளீன் வந்து சுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய வீடியோ பாருங்கள், நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா பால், நெய்யால் செஞ்ச பொருட்கள், பாலில் செஞ்ச பொருட்கள், முறுக்கு, சீடை அது மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன பண்ணேன் ஃபுட்டை வந்து என்னென்னா காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ. ஸோ பாயசம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் சூப்பராக வந்துடுச்சு. கேசரி ரெடி ஆகிடுச்சு, ரவா கேசரி. அப்புறம் கொழுக்கட்டை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நெய்யில் வந்து திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணி நெய்யில் வறுத்து அதில் போட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயசத்துக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே பால் வந்து என்னென்னா கொதிஞ்சிருச்சு, பால் பாயசம் ஆக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து வீட்டு வாசலில் வந்து என்னென்னா மாக்காலம் போடுறதுக்காக, கிருஷ்ணர் வர்றதுக்காக, குட்டி கிருஷ்ணன் வெயிட்டிங், அந்த குட்டி கிருஷ்ணருக்காக நான் வந்து பாதம் போடுறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். சூப்பராக வந்து என்னென்னா பாதம் வருது. ஸோ அதுக்குள்ளே சாமிக்கு வந்து பூ வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா பூ எடுத்து சாமி பூ வச்சுட்ருக்கேன். ரோஜா பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், எல்லாத்துக்கும் ரோஜா பூ வச்சுட்டு அதுக்குள்ளே பாதம் போட்டேன். பாதம் போட்டு பாதத்துக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு, ஸோ வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி கிருஷ்ணரை நான் வந்து வச்சுருக்கேன் பாதம். நீங்களும் இந்த மாதிரி தான் பாதம் போட்டிங்களா? ஸோ சாமி எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேண்டியதுதான். ஸோ விளக்குக்கு எண்ணெய், திரி, பத்தி, சூடம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் சாமி கும்பிட்டேன். ஃபைனல் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாமி கும்பிட்டு எடுத்த வீடியோ எல்லாமே இலையில் படைச்சிட்டு, கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ பால், நெய், தயிர் எல்லாமே படைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து என்னென்னா சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ட லுக்கு. நீங்களாம் இந்த மாதிரி தான் படைச்சி சாமி கும்பிட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நாங்கள் கிருஷ்ணர் ரெடி பண்ணது. குட்டி கிருஷ்ணர், குட்டி ராதை தான். ஸோ பக்கத்து வீட்டில் கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃபைனல். ஸோ இந்த மாதிரி தான் நானும் வந்து மிக எளிமையாக நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையிலே வந்து முதல் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக நல்லா பெருக்கி தொடச்சி வீட்டெல்லாம் அலசி கணவன் மனைவி ஒன்று சேராமல் சுத்தபத்தமாக இருந்து மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் வந்து எந்த நான்வெஜ்ஜும் புழங்காமல் எதுவும் பண்ணவும் இருக்கலாம். நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் வந்து விரதம்லாம் இல்லை. பட் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா விரதம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த கோகுலாஷ்டமி வந்து விரதம் இல்லாமல் தான் நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் சிலையை வாங்கிக்கோங்க. நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன குட்டி கிருஷ்ணன், ராதை கிருஷ்ணன் இது மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சிலை வந்து வாங்கிக்கோங்க. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வீட்டிலே நான் வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடினேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சந்தான கிருஷ்ணனை மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அழகான ஒரு கண்ணனை, குட்டி கண்ணனை வந்து பிறப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிலை இல்லை அப்படின்னா வீட்டில் அழகாக கிருஷ்ணர் படம், அதாவது குழந்தை வந்து தவழ்ந்த வடிவத்தில் கிருஷ்ணர் இருப்பார், அந்த மாதிரி நீங்கள் கிருஷ்ணர் வந்து வச்சுக்கோங்க. நெய், வெண்ணெய் சாப்பிட்ற குழந்தை மாதிரி இருக்கிற கிருஷ்ணர் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ புல்லாங்குழல் ஊதுற மாதிரி பெரிய கிருஷ்ணர் வந்து வேணால் இந்த மாதிரி குட்டியாக வந்து அழகாக குழந்தை வடிவத்தில் இருக்க கிருஷ்ணர் கும்பிடலாம். என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெத்தலை பாக்கு, வெண்ணெய், சீடை, முறுக்கு, பால் பாயசம் இல்லை அவல் பாயசம் இந்த மாதிரி மட்டும் வச்சு நீங்கள் வீட்டில் வந்து பாதம் போட்டு சாமி கும்பிடலாம். பாதம் போடுறது வந்து மத்தியானமே நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி அதை 1 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அரைச்சி நல்லா வந்து மாவாக வந்து ஆக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கால் பாதம் வந்து என்னென்னா போடணும். உங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க காலை வந்து நீங்கள் போடலாம். இல்லைன்னா கையில் அந்த மாதிரி வந்து போடலாம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து என்னென்னா இருக்கும். ஸோ அழகாக வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு கண்ணன் வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து போடணும். அழகாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகாக அந்த மாவை வந்து காலில் வச்சு வலது கால் வந்து ஃபஸ்ட்டு, இடது கால் வந்து பின்னாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா நடக்கிற மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ நல்லா ஒரு தழவாழை இலை போட்டு நம்ம வச்சது எல்லாமே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து இலையில வச்சு நல்லா வந்து கண்ணனை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க. பாதம் போடும்போது நீங்கள் வந்து கண்ணாவா, கிருஷ்ணாவா, மரம் உருகி
வா கண்ணான்னு சொல்லி நல்லா மனசார அடுத்த வருஷம் என் குழந்தையோட பாதம் வந்து நான் போடணும், இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் முழு மனதோட கிருஷ்ணரை மனமுருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் இதே கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமிக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வந்து செய்யுங்க. இது நீங்கள் வந்து காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம், ஈவினிங் பண்ணுறது நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம். மற்றபடி கிருஷ்ண ஜெயந்தி வந்து வேறு எப்போ சஷ்டி விரதத்துக்கு சொல்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்னென்னா மார்னிங் வந்து டைம் இருந்துச்சு இதெல்லாம் பண்ணி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரினா வீட்டில் யாராவது பெரியவங்க அம்மா இல்லை வந்து மாமியார் அந்த மாதிரி பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள வந்து பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு முதல் வருடம் இருந்த வீடியோ வந்து கிளிப் ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகி செகண்ட் டைம் வந்து நான் இருந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் 2வது வருஷம் வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடினேன். எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா அது நான் அப்போ ப்ரெக்னென்ட் வந்து ஒரு 8 மந்த் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து நானும் ஆசையாக ரொம்ப நல்லா வந்து என்னென்னா பண்ணேன், நானே எல்லாம் கையில் பண்ணி எனக்கு அந்த டே நல்லா போணுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக குட்டி கண்ணன் வருவார். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி கண்ணனை வச்சு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து அனுபவிக்கணும், நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களாம் வந்து என்னென்னா யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க, குழந்தை பாக்கியத்துக்கு எங்கிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.